அந்த மணி ஏற்கனவே குழந்தைய கடத்தி வைக்கிற கும்பல்ல இருந்து வந்தவன் சார். 5 வருஷமா ஜெயில இருந்துட்டு இப்பதான் வந்தான். நான் தெரிஞ்சிட்டேன், ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கன்னு சொன்னான். அதனாலதான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். ஆனா மணிக்கு இப்படி ஒரு வேலையை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருக்க மாட்டேன் சார். இந்த விஷயத்தை என்ன முன்னாடியே சொல்ல. மகாவை என்னோட வழிக்கு கொண்டு வர ஒரே டம்கான் மணி தான்டா. ஏடா அவன் தூக்கி கொடுத்துட்டு கை வீசி நிக்க சொல்றியா? அடுத்து நான் தான். டேய் வெண்ணிலாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன ஆகும் தெரியுமாடா? என்ன ஒன்றில் பண்ணிடுவாங்கடா. டேய் எனக்கு மதி வேணும். டேய் மணி எங்க இருப்பா? அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் சார் அவங்க பெரிய கேங்கு சார். அவன் எங்க போயிருப்பான்னு தெரியாது சார். போச்சுடா போச்சுடா. வெண்ணிலா கால் பண்றா. மதி காணுன்றது வெண்ணிலா தெரிஞ்சிருக்குமா? மகா ஏதோ சொல்லிருப்பாளா? இவங்களுக்கு நான் இப்ப என்ன பதில் சொல்றது? வச்சு ஹலோ மேம். அஸ்வின், என் பொண்ணு எங்க? நீ மகா கிட்ட மதிய ஒப்படைக்கலையாமே, ஏன் ஒப்படைக்கல? அப்ப என் பொண்ணை எங்க வச்சிருக்க சொல்லு அஸ்வின். மேம் 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 ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? மதி என் கஸ்டடியில் தான் இருக்கா. ஏய் பொய் சொல்லாத. மதி தப்பிச்சு போயிட்டான்னு மகா கிட்ட நீ சொன்னியாமே, இப்ப உன் கஸ்டடியில இருக்கான்னு சொல்ற? மகா கிட்ட நான் என்ன சொல்லணும் அது அவங்க அப்படியே வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் மகா கிட்ட நான் உண்மையை சொல்லலை. இப்போ மதி என் கஸ்டடியில் தான் இருக்கா. நீ ஏன் பொண்ணை கொடுத்தாதானே மகா உன் அப்பாவை உன்கிட்ட ஒப்படைப்பா? நீ எதுக்காக மகாவை சீட் பண்ணணும்னு நினைச்ச? இதனால மகா திரும்பவும் அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாலே. என்னதான் உன் ஐடியா அஸ்வின்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மகாக்கு கோர்ட்டு கொடுத்துருக்க கெடு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அப்பாவை வாங்கிட்டு மதியை கொடுத்துட்டு அவங்க உடனே கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அதை தடுக்கணும்னு நினைச்சேன், பட் எல்லாமே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் மதி என் கஸ்டடியில் தான் இருக்கா. என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் மேம். மதி இன்னும் 2 நாள் என் கூட இருக்கணும் மேம். அவளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் மேம். நீங்கள் அவளை நினச்சி எதுவும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. யூ, உங்க 2 பேர் சண்டையில ஏன் பொண்ணை வச்சு விளையாடுவீங்களா? நான் மதியோட அம்மா. என்னோட அனுமதி இல்லாம நீ என் பொண்ண தூக்கிட்டு போனதே தப்பு. என்ன ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்ற? இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்பவே நீ என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சாகணும். மேம் 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 ப்ளீஸ் மேம். கார்மெண்ட்ஸ் மகா கைக்கு போயிடுச்சுன்னா பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். அதனால தான் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றேன். சரி, நான் இப்போ உன் இடத்துக்கு வரேன். என் பொண்ணை நான் ஒரு தடவை நேர்ல பார்த்துட்டு போயிடுறேன். மேம் 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 மகா கண்ணில் பற்றக்கூடாதுன்னு மதிய ஒரு சேஃபான இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கேன். இன்னும் 2 days தானே, எல்லாம் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நானே உங்க பொண்ணை ஒப்படைச்சிடுறேன். இங்க வந்தீங்கன்னா உங்க கூட வரணும்னு அடம் பிடிப்பா, அதுக்கு தான் சொல்றேன். சரி, அட்லீஸ்ட் வீடியோ காலாவது போட்டு என்கிட்ட காட்டு. விட மாட்டாங்க போல இருக்கே. வீடியோ கால் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. அப்படி மட்டும் நீ காட்டல, அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டி வரும் அஸ்வின். மேடம் மேடம் ப்ளீஸ், ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் இப்போ என் வீட்டில் இருக்க ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன். அதை முடிச்சுட்டு உங்கள் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போவேன். அப்போ நீங்கள் வீடியோ காலில் பார்க்கலாம். ஷார்ப்பாக ஈவினிங் 7 o'clock. நான் எப்படி கேட்டாலும் நீ உன் பாயிண்ட்ல தான் நிக்கிறல்ல. இப்ப நீ என் பொண்ணை காட்டல, நான் போலீஸ்க்கு போறத நீ தடுக்கவே முடியாது அஸ்வின். மேம் 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 பாத்தீங்களா, போன்ல பேசுறதுக்கு என்ன படுத்து எடுத்துறாங்க. யார் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் வீட்டுக்கு போங்க, தேடுங்க. அவன் சம்பந்தப்பட்ட ஆள் எல்லார்கிட்டயும் விசாரிங்க, எல்லா இடத்துலயும் தேடுங்க. சாயங்காலம் 7 மணிக்குள்ள மதிய கஸ்டடிக்கு வந்தாகணும். போடா, உனக்கு பெட்டு போட்டு கொடுக்குறோம்.
இந்த பாலை குடி. பாலை குடிக்க போறியா இல்லையா? இப்ப நீ இந்த பாலை குடிக்கல, கையில என்ன கிடைக்குதோ அடி பின்னி எடுத்துருவேன். குடி. குடி. இந்த பால்ல தூக்கு மாத்திரை கலந்துருக்கீங்க. என்ன தூங்க வச்சு என்ன யார்கிட்டயே விற்க போறீங்க. அவங்க என்ன பிச்சை எடுக்க விட போறாங்க. நான் சின்ன பொண்ணு தானே, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஓ, உனக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சா? அப்ப நான் போன்ல பேசினதெல்லாம் நீ ஓட்டு கேட்டிருக்க. உன்னை குழந்தைன்னு நினைச்சேன், பயங்கரமான ஆளா இருக்கியே. என்ன நீங்க உங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்கல்ல, அதனால தானே நான் உங்களை நம்பி கூட வந்தேன். ஆமா, உன்னை பொண்ணு மாதிரின்னு சொன்னதுனால தான் வந்த. கடத்த போறேன்னு சொன்னா வந்திருப்பியா? இங்க பாரு, இந்த அலறது, இந்த பொண்ணு மாதிரிலாம் சொல்றது, இந்த சென்டிமெண்ட்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. 3 எண்ணுவேன், அதுக்குள்ள இந்த பாலை குடிக்கணும். குடிக்கல உன்னை குடிக்க வைப்பேன். அத்தையும் மாமாவும் இருக்கும், கண்டிப்பா உன்னை வந்து காப்பாத்திருவோம். சரியா? குடி. பரவாயில்லையே, குடிச்சிட்டியே.